எங்க பார்த்தாலும் மைலேஜ் மைலேஜ் 7 சீட்டர் அதே மாதிரி விலை கம்மியா கிடைக்கும்னு சொல்லி கார் கேக்குறீங்க. உங்களுக்காகவே 4 கார் இருக்கு. 4ஆவதுல ஹுண்டாயோட ஹல்கசார் தான். கிரெட்டாவோட 7 சீட்டர் வெர்ஷன் பாக்குறவங்களுக்கு இந்த கார் வந்து பெர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். அராயோட கிலோமீட்டர் பார்த்தோம்னா 18 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. இதுல ரியல் வெல்ல பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள 15க்குள்ளயும் ஹைவேஸ்ல 15க்கு மேலே எல்லாரும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா 18,13,000 இருந்து 26,90,000 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த கார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பிரீமியமா பாக்குறவங்க இந்த 7 சீட்டர் ட்ரை பண்ணுங்க. மூணாவது இடத்துல இப்ப நிசான் ரீசெண்டா லான்ச் பண்ண கிராவைட் தான். அது ட்ரைபரோட 7 சீட்டர் வெர்ஷன் நிசான்ல சேல் பண்றாங்க. பட் மைலேஜ் மட்டும் அராய் அதிகமா எடுத்திருக்காங்க. ட்ரைபரோட 19.6 கிலோமீட்டர் அராய் கிளைம் பண்ணிருக்காங்க. அதுல 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இருக்கு. ரியல் டைமா சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 15-16 எடுக்கலாம். ஹைவே போனீங்கன்னா 20 வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து உங்க கார்ல நீங்க எத்தனை பேர் எவ்வளவு லோட் கேரி பண்ணி போறீங்கன்றத பொறுத்து தான் மைலேஜ் வந்து டிட்டர்மைன் ஆகும். இந்த கார் 6,78,000 இருந்து 10,92,000 ஆன் ரோட் மதுரை பிரைஸ்க்கு அவைலபிளா இருக்கு. இது அப்ராக்ஸான பிரைஸ். ரெண்டாவது இடத்துல ரொம்ப வருஷமா இந்த கார் மார்க்கெட்ல இருந்தாலும் இப்ப ஃபேஸ் லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் திரும்பி பாக்குறாங்கன்னு சொல்லலாம். வேற எந்த காரும் கிடையாது, ரெனால்டோட ட்ரைபர் தான். இந்த காரோட ரியல் டைம் மைலேஜ் பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள ஒரு 15 ஹைவேஸ்ல 18 நம்ம கிளைம் பண்ணலாம். இது டிரைவிங் கண்டிஷன் பொறுத்து தான். இது இன்ஜின் சின்னதுன்றனால நீங்க நல்லா டிரைவ் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமாவே மைலேஜ் இருக்கு. இந்த காரோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா 6,95,000 இருந்து 10,38,000 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரே மாதிரி 2 கார் இருக்கு. அதுல ஒரு கார் டொயோட்டா கார். டொயோட்டாவோட ரூமியானோ சுசுகியோட எர்டிகா பத்தி தான் பேசுறேன். அதுல 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இருக்கு. 20.51 கிலோமீட்டர் வந்து அரை கிளைம் பண்ணிருக்காங்க. ரியல் வேர்ல்ட்ல வந்து நிறைய பேர் 15, 16 சிட்டிக்குள்ள எடுக்கிறாங்க. அதிகமா சொல்றேன்னு நினைக்காதீங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஹைவே போனோம்னா 18 to 20 எடுக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல மைலேஜ் வேணா நீங்க கார் எப்படி ஓட்டுறீங்கன்றது முக்கியம். எவ்வளவு பேர் கார்ல இருக்காங்க, எவ்வளவு லோட் இருக்குன்றத பொறுத்து தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இந்த 4 கார்ஸ்ல நீங்க எதுவும் கார்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது, நீங்க எதுவும் நல்ல மைலேஜ் கார் பாக்குறீங்கன்னா இந்த 4ல எந்த காரை வாங்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.